கூடவே பொறக்கணும் கூடவே பொறக்கணும் உனக்காக நான் இருக்கணும் எப்போதுமே உன் கூடவே பொறக்கணும் கூடவே பொறக்கணும் தாய் போல நான் காக்கணும் எப்போதுமே என் வாழ்க்கை வரமாக நீயும் பிறந்தாயே என் உயிரே உறவாக என் நெஞ்சில் கரைஞ்சாயே பசி தூக்கத்தை மறந்து நீயும் வடி பாசத்தை பொழிஞ்சாயே தினமும் முகம் பார்த்து பூக்கும் புது விடியல தந்தாயே நீ எனக்கு சாமி இந்த பூமி எல்லாம் நீதானே உன் சிரிப்பு போதும் நீ கேட்டாய் உசுரத்தாரேனே உன் கூடவே பொறக்கணும் கூடவே பொறக்கணும் உனக்காக நான் இருக்கணும் எப்போதுமே உன் கூடவே பொறக்கணும் கூடவே பொறக்கணும் உனக்காக நான் இருக்கணும் எப்போதுமே. வணக்கம். என்ன பேர் ரெண்டு பேருக்கு? சஜீவன் சிதாலா. சரி, உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு ரெண்டு பேரும் அழகா இருக்கீங்க. உங்களுக்காக வாழ்த்து சொல்லி யாரோ ஒருத்தங்க இந்த திருமணம் வர முடியாத நிகழ்வுக்கு வர முடியாத யாரோ உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறவங்களுக்கு கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள் ரெண்டு பேருக்கு. உங்களுக்கு இன்னைக்கு அழகா ஒரு குபேரன் கையில் வந்து சேர்ந்துருக்கு ஞாபகார்த்தமான எப்பவுமே இந்த வீட்டில் இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒன் மோர் கிஃப்ட்டுக்காக அழகா ஒரு நேச்சுரல் ஃப்ளவர் பொக்கேயும் அனுப்பி வச்சுருக்காங்க வாங்கிக்கணும். இந்த பூக்களை போல உங்களுடைய லைஃபும் ஃப்ரெஷ்ஷாக அழகா ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி இந்த கிஃப்ட் அனுப்பி வச்சுருக்காங்க. யார் அனுப்பியிருக்காங்க? யாரா இருக்கு? நீங்க யோசிச்சே சொல்லுங்க. இங்க ஒருத்தருக்கு ஒன்றும் தெரியாது. சரி, ஒன் மோர் கிஃப்ட் இருக்குது. உங்களுக்காக அழகான ஒரு கேக் கொண்டு வந்திருக்கீங்க. சரி, நீங்க இன்றைக்கு தங்களுடைய கேக்கையும் கட் பண்ண வரணும்னு சொல்லி கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லி போட்டு அழகா உங்களுக்காக கேக் அனுப்பியிருக்கீங்க. இந்த திருமணத்துல நிற்க வேண்டிய ஆட்கள் ஆனா தங்களால நிற்க முடியலைன்னு சொல்லி யாரோ அனுப்பியிருக்கீங்க. யார் தங்கச்சி எங்க இருக்கிறார்? யாரு தங்கச்சி? அவருக்கு தங்கச்சி இல்லையே. என்னத்துக்காக அவங்க ஸ்ட்ராங்கா சொல்றீங்க? வேற இல்லை. ஆனா பொருள் இருக்கிறாங்க பெரும்பாலும் யாருமே வர முடியாத சிச்சுவேஷன் தான் இருக்கு. அப்படி வர முடியாதவங்க யாரா இருக்கு? அவரோட ஹஸ்பண்ட பேர்ல வந்திருக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையே? சரி, நிறைய பேர் வெயிட் பண்றதால நாங்கள் வெள்ளனவே முடிக்க வேணும். இருந்தாலும் உங்களுக்காக ஒரு வாழ்த்து கொண்டு அனுப்பி இருக்கணும். தாங்களே இந்த நாள்ல தாங்கள் நிக்காட்டியும் தங்களுடைய வாழ்த்து உங்களை சேரணும்னு சொல்லி ஹாப்பி மேரேஜ் லைஃப் சாய் பவன் அண்ட் சுதாலன். சரி, மங்கள வாழ்த்து பாமாரி நல்லோர்களின் ஆசையுடன் இன்று தொடர்ந்து உங்களது வாழ்க்கை பயணம் கனியும் சுவையுமாய் கலந்து மலர்ந்து சுவைமிக்க மதிவளம் மிக்க மழலை செல்வங்களை ஈன்று காலமெல்லாம் தேனாற்று நீந்தி மகிழ்ந்து வாழ மனம் வந்து வாழ்த்துகின்றோம்னு சொல்லி அழகா ஒரு வாழ்த்து அனுப்பி உங்களை வாழ்த்தி இருக்கிறாங்க. அது சொன்னவங்களுக்கு நான் உங்களுக்கு க்ளூ தரேன்னு சொன்னா அவங்களோட பேரே இங்க இருக்கிற யாரோ ஒரு ஆள் தான் வச்ச பேருன்னு சொல்லி பெருமாங்க. மாப்பிள்ளையா பொம்பளையா?
நீங்க கெஸ் பண்ணலாம், அவங்க தான் கூட கெஸ் பண்றாங்க போல இருக்கு எனக்கு பின்னால நிக்கிறவங்க. சரி, தன்னுடைய செல்ல பேர் வீட்டு பேர் எனக்கு வச்சது இவங்க தான் சொல்லி சொன்னாங்க. இல்ல, இந்த கிஃப்ட் அனுப்பினவங்களோட செல்ல பேர் வீட்டு பேர் பொதுவா எல்லாரும் கூப்பிடுற பேர் இவர் தான் வச்சாங்க அல்ல இவன் தான் வச்சாங்கன்னு சொன்னாங்க. பவா பவான்ற யாரு? சாயி. சரி, நாங்க கணக்கு நேரம் இழுக்கலாது என்ற ஆசை வெயிட் பண்றது இல்லையா. சாந்தரோகன் மச்சான், சாயினி தங்கச்சி, ரியாகா, ரியா மருமக்கள் உங்களுக்காக சுவிஸ்ல இருந்து இந்த வாழ்த்து மெடல் அனுப்பி இருக்கிறாங்க. அதை கொடுத்த முதல் நிறைய விஷயம் சொல்லணும் இருந்தா, இந்த இடத்துல என் அண்ணாக்கு தோழியாக நான் பக்கத்துல மருமகளுக்கு தோழியாக பக்கத்துல நிற்க வேண்டியதா என்னால நிற்க முடியலைன்னு சொல்லி கண்கலங்கி அழுதபடி சொன்னாங்க. ஸோ இந்த தருணத்துல என்னால வர முடியாத சூழ்நிலையால நான் வரையில. சரி சரி அண்ணா கவலைப்பட தேவையில்லை, தங்கச்சி இந்த இடத்துல இல்லைன்னு சொன்னா கொஞ்சம் சரி கவலைப்படாதீங்க. இது ஒரு சந்தோஷமான நேரம். அவ இல்லைன்றத சொல்லி கவலைப்பட்டிருந்தா உண்டு. அண்ணா தான் எனக்கு பேர் வச்சது. அண்ணா வச்ச பேரை பவான்னு சொன்னாதான் ஊர்ல எல்லாருக்குமே தெரியும். ஆனா அப்படிப்பட்ட அண்ணாட திருமணத்துக்கு நானே பக்கத்துல இல்லை, வர முடியாத சூழ்நிலை. என்னை சின்ன பிள்ளைகளை விட்டுட்டு வர இயலாது, அதால அது மட்டும்தான் வர முடியல, இல்லைன்னா வந்திருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. கவலைப்பட தேவையில்லை, உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக இந்த தருணத்துல அவங்களுக்கு பக்கத்துல தோழியா நிக்கிறேன்னு சொல்லி இந்த பரிசு அனுப்பி இருக்கிறா. சரி, என்ன சொல்ல போறீங்க சாயினி தங்கச்சிக்கு மச்சானுக்கு? சரி, சொல்றதுக்கு வார்த்தைகள் இல்லை, உங்களுடைய கண்ணீரே உங்க தங்கச்சிக்கு விளங்கப்படுத்தி இருக்கும். அவள் லைவ்ல பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லி வாழ்த்துக்கள். நீங்க எப்பவும் சந்தோஷமா இருங்க. தங்கச்சி இன்றைக்கு தான் பக்கத்துல இல்லை, ஆனா ஹஸ்பண்டுக்கு வரக்கூடிய சுச்சுவேஷன் வந்தோடனே ஓடி வந்து உங்களை பார்க்கணும்னு சொல்லி இருக்கிறா. நீங்க எப்பவும் சந்தோஷமாக இருக்க வாழ்த்துக்களை சொல்லிக்கணும் கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச். அப்படி போட்டோ